This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்து பூங்கொத்து தந்து பொன்னாடை போர்த்திய அந்த செயல், நாங்கள் மாலை அணிவித்தோம், நானும் துறை வைக்கவும் அவருக்கு சால்வை அணிவித்தோம், மலர் மாலை மல்லிகை மாலை சூட்டினோம், அது வேறு. அவர் இப்படி செய்திருப்பதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சென்று அவருக்கும் அதை போல பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த செயல், அறிஞர் அண்ணா அவர்கள் 67 தான் வெற்றி பெற்றவுடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து பெற்றதை நினைவூட்டுகிறது. அவரிடம் மதச்சார்பின்மையையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கின்ற அரசாக உங்கள் அரசு திகழும் என்பதை உங்கள் பிரச்சார காலத்திலே கூறி வைத்தீர்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு வாழ்த்து சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் நடவடிக்கையும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். 1983ஆம் ஆண்டில் உங்கள் தந்தையார் புதிய இல்லம் கட்டி அதற்கு திறப்பு விழா நடத்திய போது டாக்டர் கலைஞர் அவர்களும் நானும் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது உங்களுக்கு 9 வயது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்தில் நான் அமர்ந்திருந்த போது தொலைவிலே இருந்து என்னை பார்த்துவிட்டு வேகமாக என்னை நோக்கி வந்து நீங்கள் காட்டிய மரியாதையும் அந்த பண்பாடும் என்னை சிலிர்க்க வைத்தது. வெள்ளித்திரை உலகில் இப்படிப்பட்ட பண்பாடுகளோடு இவர் இருக்கிறார் என்று நான் அன்றைக்கு மனதுக்குள் மிகவும் நெகிழ்ந்து பிரமித்து போனேன். அந்த சம்பவத்தையும் அவருக்கு நினைவூட்டினேன். அவர் அதற்கு பிறகு ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன், உங்களுடைய பேச்சின் பரம ரசிகன், இப்பொழுது விக்கிரவாண்டி போறதுக்கு முன்பு உங்கள் பேச்சை திரும்ப திரும்ப போட்டு கேட்டேன் என்று சொன்னபோது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்றேன். உங்க பேச்சை நான் அந்த அளவுக்கு விரும்பி ரசித்திருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு பிறகு அவருக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் உருவாகி இருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகளில் அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடைபெறும் என்று வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் நான் கூறியது அது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தல் முடிவுகளில் அவர் இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனால் அவர் இப்படி வந்து சந்திக்கக்கூடிய இந்த சமிக்ஞை ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழகத்திலே ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான சரியான சமிக்ஞை ஆகும் என்று நான் கருதுகிறேன். ஐயா, அந்த மக்களுடைய இந்த வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து 2 வகையா பார்க்கலாமா? ஒண்ணு, இது சினிமா மோகம்னு பாக்குறீங்களா, இல்லனா வந்து மக்கள் மாற்றத்துக்காக வேண்டி முன்னெடுப்புதான் இது நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றத்தை விரும்புவதின் அடையாளம் தான் இந்த தேர்தல் முடிவு. சார், மக்கள் நலத்திட்டங்கள்லாம் தொடரணும்னு நீங்க கோரிக்கை வைப்பீங்களா சார்? இப்ப எனக்கு திமுக ஆட்சியில கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் மகளிர் அது பற்றியெல்லாம் எதுவும் பேசலாம். இதை மட்டும் மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம் இதை பாதுகாக்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். அதை அப்படியே நீங்கள் தொடர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்க அதுக்குள்ள எங்கேயோ குதிக்கிறீங்க, அந்த அளவுக்கு போக வேண்டியது இல்லையே. இன்னைக்கு அவருக்கு அவருடைய உயர்ந்த பண்பாட்டுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ராகுல் காந்தி வந்திருந்தாரு. இப்ப வந்து வந்திருந்தவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கலாம். ஏன் வந்து அவர் சந்திக்க அவருக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேற பல பணிகள் இருந்திருக்கலாம். அது எப்படி சொல்ல முடியும்? வேறு நெருக்கடியான பல பணிகள் இருந்திருக்கலாம். அதனால ஒரு சந்திக்க முடியாமல் போயிருக்கு. திமுக தலைவரோட ஆலோசனை முடிவெடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து வாழ்த்து கூட வரல. I don't want to make any comment on the other political parties. நான் வேறு கட்சிகளை பற்றி எந்த கருத்தும் சொல்ல தற்போது விரும்பவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், தேசிய கீதம் பின்னர் பாடப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. ஆனால் இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்ட போது அந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலைமை
மாற வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிடம் பெற வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை, எங்கள் விருப்பம். சார், அரசியல்ல பல ஆண்டுகால அனுபவங்கள் இருக்கிறது. நீங்க நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 118 பெரும்பான்மை எட்டுவதற்கு முன்பாகவே ஒரு ஸ்பெகுலேஷன், அதாவது ஒரு விஷயம் பரவிட்டு இருந்துச்சு. குறிப்பாக திமுக அதிமுக இருவரும் கூட்டணி வைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருந்துச்சு. அது நீங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருந்தது? அதற்கான கருத்தா சொல்லணும்னு நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அது எனக்கு நம்பவே முடியவில்லை. அது அதிர்ச்சி தரக்க செய்தியாக இருந்தது. பாஜக வந்து ஒரு சீட்டு தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. பாஜக இந்த நேரத்துல வந்து பாஜக எடுத்த முன்னெடுப்பு, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சீட்டு, இதை பத்தி பாஜக தூக்கி எறியப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவுக்குள்ள நடக்கிற குழப்பங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சி தலைவர்களுக்கு அந்த கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்புறீங்க. இன்னொரு கட்சிக்குழு பற்றி பொதுவா எப்பயுமே நான் கமெண்ட் பண்றது இல்ல. அதை நான் கமெண்ட் பண்ண விரும்பல. சார், நேற்று தினம் பதவி ஏற்றவங்க 500 யூனிட் மின்சாரத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதிரடி படை, பெண் படையெல்லாம் ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த 3மே நல்ல வரவேற்கத்தக்கது, வரவேற்கிறேன். வரவேற்கத்தக்க அறிவிப்புகள். நீங்கள் விமர்சனங்களுக்குள் விமர்சனத்துக்கு போக நான் விரும்பவில்லை. மிக நீண்ட ஒரு அரசியல் பயணமும் ஆட்சி முறையில் நீங்க அனுபவம் பெற்றிருக்கீங்க. விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னீங்களா சார்? He doesn't need any advice now. எந்த ஆலோசனையும் அவருக்கு தேவையில்லை. Everyone need advice, right? Now at this juncture he doesn't need any advice. He has got plans. He has got on his efforts. We have wished him to succeed in his efforts and endeavors. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.